ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் அப்படின்ற டாப்பிக்கு. ஸோ அதில் பாலோ ஆல்டோ ஃபயர்வால் அப்படின்றதையும் கோயிங் ஃபார்வர்ட் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபயர்வால் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய க்ரோத் இருக்குது. ஸோ அதனால் என்னோடய நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ ஃபயர்வால் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி டிவைஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் டிராஃபிக்கை அலோவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதுக்கு ஒரு பாலிசி எழுதுவாங்க. ஸோ அதுதான் ஃபயர்வாலோட பேசிக் ஸ்டெப்பு. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டட் நெட்வொர்க்கும் அன்ட்ரஸ்டட் நெட்வொர்க்கும் ஒரு பேரியர் மாதிரி இருக்கிறது தான் ஃபயர்வால். ஸோ ஃபயர்வால்லே பார்த்திங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று லெகசி ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நான் லெகசி ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெகசி ஃபயர்வால் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஐபி அட்ரஸ், போர்ட் நம்பர், ப்ரோட்டோகால் இது மூணையும் வச்சு வேலை செய்யும். அதாவது லேயர் 3 லேயர் 2 ரெண்டுலேயும் ஒர்க் ஆகும். இதே நான் லெகசி ஃபயர்வால் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால், எக்ஸாம்பிள் பாலோ ஆல்டோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வாலுக்கும் லெகசி ஃபயர்வாலுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஃபயர்வால், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபில்ட்ரிங் அப்படின்றது ஒர்க் ஆகும். டீப் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது வேலை செய்யும். அப்புறம் ஐபிஎஸ், ஐடிஎஸ் அதாவது இன்ட்ரக்ஷன் ப்ரொடக்ஷன் சிஸ்டம், இன்ட்ரக்ஷன் டிடெக்ஷன் சிஸ்டம், அப்புறம் அப்ளிகேஷன் பேஸ்டு, யூசர் பேஸ்டு இதெல்லாமே அந்த கண்டென்ட்டை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு செக்யூரிட்டியாக இருக்கும். அதுதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால், அதாவது நான் லெகசி ஃபயர்வால். இது லெகசி ஃபயர்வால் அப்படின்னா ஒன்லி நெட்வொர்க் லெவல் ஃபில்டரிங் மட்டும்தான் பண்ணும், வேறு எதுவுமே பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இது அந்த லெகசிக்கும் நான் லெகசிக்கும் உள்ள வித்தியாசம். அதில் இப்போ லெகசி ஃபயர்வாலு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் என்னென்ன கேட்டகரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபயர்வாலுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சோர்ஸ் ஐபி, இன்னொன்று டெஸ்டினேஷன் ஐபி, இன்னொன்று டெஸ்டினேஷன் போர்ட்டு, ஆக்ஷன் ரூல்ஸ். ஆக்ஷன் ரூல்ஸ்னால் அலோவா டினையா அப்படின்றது. ஸோ இந்த வேர்டை நீங்கள் ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கணும். லெஜிட்டிமேட் யூசர், அப்புறம் மெலிசியஸ் யூசர். லெஜிட்டிமேட் யூசர்னால் ஆல்ரெடி நம்ம நெட்வொர்க்குள்ளேயே இருப்பாங்க, அவங்க லெஜிட்டிமேட் யூசர்ஸ். இதே மெலிசியஸ் யூசர்னால் அவங்களுக்கு ஐபி, அதாவது நம்ம பப்ளிக் ஐபி அட்ரஸ் மாதிரி ஏதாவது ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், அது மலேசியஸ் யூசர் ஆர் நான் லெஜிட்டிமேட் யூசர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஃபயர்வாலில் சில போர்ட்டை அலோவ் பண்ணு டினை பண்ணுன்றது நம்ம தான் கொடுப்போம். சோர்ஸ் ஐபி என்ன, டெஸ்டினேஷன் ஐபி என்ன, டெஸ்டினேஷன் போர்ட் என்ன, ஆக்ஷன் என்ன. ஸோ சோர்ஸ் ஐபின்றது நம்மளோட நெட்வொர்க்கு, டெஸ்டினேஷன் அவங்க எக்ஸாம்பிள் வெப் சர்வரோ இல்லை இமெயில் சர்வரோ ஏதோ ஒரு ஐபி. டெஸ்டினேஷன் போர்ட்டுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்டிடிபி அப்படின்னா 80 அப்படின்னு சொல்லுவாங்க போர்ட்டு. ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னா 443. இது அலோவா டினையா அப்படின்றது நம்ம தான் ஃபயர்வாலுக்கு பாலிசி செட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது அப்படின்னா இந்த 4 வேர்டு கம்பல்சரி தெரிஞ்சாகணும் ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும். சோர்ஸு, டெஸ்டினேஷன் ஐபி, டெஸ்டினேஷன் போர்ட்டு, ஆக்ஷன், அலோவா டினையா. இதுதான் பேசிக் ஃபயர்வாலோட பேசிக் ஸ்டெப்ஸு. ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க் ஃபயர்வால் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதில் பாலோ ஆல்டோ ஃபயர்வால் இப்போ அக்ராஸ் த கண்ட்ரி நமக்கு வேலை செய்யுது. ஸோ பாலோ ஆல்டோ ஃபயர்வால் எப்படி வந்துச்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா பாலோ ஆல்டோ ஃபயர்வால் ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நுர்சிக் அப்படின்றவர் தான் பாலோ ஆல்டோ ஃபயர்வால் ஓனரு. ஸோ அதான் ஃபவுண்டர். ஸோ இவர் எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005 ஸ்டார்ட் பண்ணார். இதுக்கு ஏன் பாலோ ஆல்டோ ஃபயர்வால் அப்படின்ற பாலோ ஆல்டோன்னு ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு சிட்டியோட ஏரியாவோட நேம் இது. ஸோ அந்த நேமை தான் இவர் பாலோ ஆல்டோ அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால், அப்புறம் வேர்ல்டுலேயே டாப் கிளாஸ் ஃபயர்வால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 50 கண்ட்ரீஸில் இந்த ஃபயர்வாலை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 24/7 சப்போர்ட் பாலோ ஆல்டோ ஃபயர்வால் நமக்கு கிடைக்குது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் இதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாலோ ஆல்டோ ஃபயர்வாலோட ஓவர்வியூ பார்த்துட்டோம். ஸோ பாலோ ஆல்டோ ஃபயர்வால்ன்றது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த பாலோ ஆல்டோ ஃபயர்வால் என்ன, அதில் முக்கியமான சிறப்பு அம்சம் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ பாலோ ஆல்டோ ஃபயர்வாலில் முக்கியமான சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் ஐடி, கண்டென்ட் ஐடி, யூசர் ஐடி, இது 3 தான் ரொம்ப முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அ பாலோ ஆல்டோ ஃபயர்வால். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆப் ஐடி, கண்டென்ட் ஐடி, யூசர் ஐடி அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்ன மாதிரி பாலோ ஆல்டோ ஃபயர்வாலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா டீப் பேக்கெட் இன்ஸ்பெக்ஷன். டீப் பேக்கெட் இன்ஸ்பெக்ஷன்னா
ஏ டு இஜெட், அதாவது ரியல் டைம் சினாரியோ கூட டீப் பேக்கெட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும். எக்ஸாம்பிள், இப்போ லைவ் நெட்வொர்க்கில் உங்களுக்கு பாலோ ஆல்டோ நீங்கள் உங்கள் கம்பெனியில் போட்டிருக்கீங்கன்னா, ஜஸ்ட்டு வேன்லேருந்து லிங்க்கை வாங்கி பாலோ ஆல்டோவில் கொடுத்து பாலோ ஆல்டோலேருந்து உங்கள் ரவுட்டரில் கனெக்ட் பண்ணி சுவிட்சுக்கு போகும். நீங்கள் லைவில் யார் யார் என்னென்ன யூசர் என்னென்ன சைட்டுக்கு போகிறாங்க, ஏ டு இஜெட் வந்து டீப் லெவல் பேக்கெட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் பாலோ ஆல்டோ ஃபயர்வால். அதுக்கப்புறமேட்டு நான் ஆஸ் சொன்ன மாதிரி ஐடிஎஸ், ஐபிஎஸ், இன்ட்ரஷன் டிடெக்ஷன், இன்ட்ரஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம், இதுவுமே இதில் வேலை செய்யும். அப்புறம் டீடாஸ் ப்ரொடெக்ஷன் இதில் இருக்குது. அப்ளிகேஷன் லெவல் இன்ஸ்பெக்ஷன், அப்ளிகேஷன் லெவல் அதாவது லேயர் 7ல் அப்ளிகேஷனில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, தேர்ட் பார்ட்டி சைட்டுக்குள்ளே போகிறாங்களா இல்லை டைரக்ட் சைட்டில் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் நம்ம இந்த பாலோ ஆல்டோ ஃபயர்வால் சிறப்பம்சமாக இருக்கும். அப்புறம் வெப் கண்டென்ட் ஃபில்டரிங் அப்படின்றதும் இந்த பாலோ ஆல்டோ ஃபயர்வாலில் இருக்குது. அப்புறம் ஐடென்டிஃபை அண்ட் கண்ட்ரோல் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ட் எஸ்எஸ்எல் என்கிரிப்டட் டிராஃபிக். எஸ்எஸ்எல் என்கிரிப்டட் அப்படின்னா என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் போத்துமே இதில் வந்து பாலோ ஆல்டோ ஃபயர்வாலில் ஐடென்டிஃபை பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஒர்க் பண்ணும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ஃபியூச்சர் இன் பாலோ ஆல்டோ ஃபயர்வால். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் லெகசிக்கும் நான் லெகசிக்கு வித்தியாசம் சொல்லிட்டேன். நான் லெகசி ஃபயர்வாலில் தான் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால் அப்படின்றது. இந்த பாலோ ஆல்டோ ஃபயர்வாலில் ஒரு பேசிக் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா SP3 ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. SP3 ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாஸ் பேரலல் ப்ராசஸிங் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஷார்ட் நேம் வந்து SP3 ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ SP3 அப்படின்னா என்ன, அதில் சிங்கிள் பாஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன, பேரலல் ப்ராசஸிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அட் அ டைமில் ஒன்ஸ் பேர் பாக்கெட் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். அதுதான் வந்து சிங்கிள் பாஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அட் அ டைமில், அதாவது ஆப்ரேஷனில் அட் அ டைமில் ஒன் பேக்கெட்டுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணும். அதாவது பர்ஃபார்ம் ஆப்ரேஷன் ஒன் பேர் பேக்கெட், அதுதான் வந்து சிங்கிள் பாஸ் அப்படின்றது. இதே பேரலல் ப்ராசஸிங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பேரலல் ப்ராசஸிங் வந்து ஹார்ட்வேரை வச்சு, அதாவது சிங்கிள் பாஸ் சாஃப்ட்வேர் ஒர்க்ஸ் ஆகுதா ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இந்த பேரலல் ப்ராசஸிங். ஓகேங்களா? அதாவது இப்போ சிங்கிள் பாஸ்ன்றது எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, பேக்கெட்ஸ் கம்ஸ் இன் இட் பர்ஃபார்ம் ஆல் த ஆப்ரேஷன் அட் த சேம் டைம், சிங்கிள் பாஸ் ஒன்ஸ், அதாவது அட் அ டைமில் இது எல்லாமே வந்து செக் பண்ணும். இதுதான் சிங்கிள் பாஸ். அதாவது அட் அ டைமில் ஆப்ரேஷன் என்ன பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங் ஃபங்க்ஷன், பாலிசி லுக்கப், அப்ளிகேஷன் ஐடென்டிஃபிகேஷன், சிக்னேச்சர் வெலிடேஷன், கண்டென்ட் ஐடென்டிஃபிகேஷன், யூசர் ஐடென்டிஃபிகேஷன், இதெல்லாமே இந்த சிங்கிள் பாஸ் அப்படின்றது அட் அ டைமில் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த இதெல்லாமே வந்து ஒர்க் ஆகும். அட் அ டைமில் ஒன்ஸ் பேர் பேக்கெட்டு, ஒவ்வொரு பேக்கெட்டுக்குமே இந்த டீப் இன்ஸ்பெக்ஷன் இதில் நடக்கும். பேரலல் ப்ராசஸிங் அப்படின்றது இந்த சிங்கிள் பாஸ் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு வேலை செய்யும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கண்ட்ரோல் பிளான், டேட்டா பிளானு, மல்டிபிள் கோர்ஸ் ப்ராசஸிங்னு ஸ்மூத் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், அதுதான் வந்து பேரலல் ப்ராசஸிங். அதாவது இதில் கண்ட்ரோல் பிளான், டேட்டா பிளான் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பிளான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மூளை, அதாவது உங்களுக்கு பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து முடிவு பண்ணும். இதே டேட்டா பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே எப்படி வேலை செய்ய வைக்கணும் அப்படின்றதுக்கு தான், அதாவது எப்படி சொல்லணும்னா முடிவுகள் எடுக்கும் மூளை அப்படின்னு சொல்லலாம் கண்ட்ரோல் பிளானு. இதே டேட்டா பிளான் அப்படின்னா அந்த முடிவுகளை செயல்படுத்த ஒரு உடல், அதாவது நமக்கு ஹேண்டு, காலு, கை அந்த மாதிரி இருக்கதான் டேட்டா பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கண்ட்ரோல் பிளான்னா நெட்வொர்க் பாலிசியை அப்டேட் செய்யும். இதே டேட்டா பிளான்னா டிராஃபிக்கை ஆக்சுவல் ஹார்ட்வேர் பாத்தில் ரூட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் பிளானுக்கு டேட்டா பிளானுக்குள்ள ஷார்ட் இது இங்கிலீஷில். ஸோ தமிழில் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். முடிவுகளை எடுக்கும் மூளை அப்படின்னு சொல்லலாம் கண்ட்ரோல் பிளானை, அந்த முடிவுகளை செயல்படுத்தும் உடல் வந்து டேட்டா பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிங்கிள் பாஸ் பேரலல் ப்ராசஸிங் ஆர்கிடெக்சரில் மொத்தம் 3 மெயின் அட்வான்டேஜஸ், அதாவது பாலோ ஆல்டோ ஃபயர்வாலில் 3 மெயின் அட்வான்டேஜ் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஐடி, கண்டென்ட் ஐடி, அப்ளிகேஷன் ஐடி. ஸோ அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் பேஸ்டு ஒர்க் ஆகும். அதாவது ஐடென்டிஃபைங் இது அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லுது, அலோவா டினையா அப்படின்னு சொல்லிட்டு பாலோ ஆல்டோ ஃபயர்வாலே வந்து டிசைட் பண்ணிக்கும். அதுதான் அப்ளிகேஷன் பேஸ்டு. அடுத்தது கண்டென்ட் ஐடி அப்படின்னா ஸ்கேன் பண்ணும் கண்டென்ட்டை, அதாவது ஃபுல் கண்டென்ட்டையும் ஸ்கேன் பண்ணி அதில் ஏதாவது த்ரெட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, த்ரெட் இருக்குது அப்படின்னா அதுவே பிளாக் பண்ணி விட்ரும், த்ரெட் இல்லை அப்படின்னா அலோவ் பண்ணும். இது வந்து கண்டென்ட் ஐடி. அடுத்தது வந்து யூசர் ஐடி. யூசர் ஐடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மானிட்டரிங், அதாவது லாக் மானிட்டர் பண்ணும். அதுக்கப்புறம்
ஏதாவது தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவரி பண்ணும். இது தேவை அப்படின்னா எடுத்துக்கும், இல்லாட்டி அப்படியே கேன்சல் பண்ணிவிடும். அதாவது ஐடென்டிஃபை த யூசர், இவர் வந்து கரெக்டான யூஸராக இல்லையா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த பாலோ ஆல்டோ ஃபயர்வாலோட மெயின் ஃபீச்சர். ஸோ பாலோ ஆல்டோ ஃபயர்வாலில் இது 3 ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் ஐடி, கண்டென்ட் ஐடி, யூசர் ஐடி. ஸோ அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி அலோவா டினையான்னு பண்ணும். கண்டென்ட் ஐடின்றது அதாவது ஃபுல் ஸ்கேன் பண்ணி த்ரெட் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கும். யூசர் ஐடினா இவர் கரெக்டான யூஸராக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வேணால் அலோவ் பண்ணும், இல்லாட்டி டினை பண்ணிடும். ஸோ பாலோ ஆல்டோ ஃபயர்வால்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். SP3 ஆர்கிடெக்சர் அப்படின்றத பார்த்துட்டோம். இது உங்களுக்கு இன்டர்வியூவில் கூட கேட்பாங்க, SP3 ஆர்கிடெக்சர் சொல்லுங்கள் அப்படின்றது. அது சிங்கிள் பாஸ்னால் என்ன, பேரலல் ப்ராசஸிங்னா என்ன. சிங்கிள் பாஸ்னால் அட் அ டைமில் எல்லா பாக்கெட்டையும் ஸ்கேன் பண்ணி டீப் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும். பேரலல் ப்ராசஸிங்னா இந்த சிங்கிள் பாஸ் வந்து ஸ்மூத்தாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேரலல் ப்ராசஸிங் இதாகும். ஸோ அதில் ஹார்ட்வேர் பிளான், அதாவது டேட்டா பிளான், கண்ட்ரோல் பிளான் வந்து மெயினாக வேலை செய்யும். அதுக்கப்புறமேட்டு இந்த 3 ஃபியூச்சர்ஸ், யூசர் ஐடி, அப்ளிகேஷன் ஐடி, கண்டென்ட் ஐடி, இதுதான் மேஜராக உள்ள பாலோ ஆல்டோ ஃபயர்வால். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்றதை. தேங்க்யூ.